கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லா ரெசிபீஸையும் மேக்ஸிமம் வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணி காமிக்கிறாங்க. அதுவும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி காமிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு ரெசிபீஸ் பார்க்கும்போதும் இதெல்லாம் கூட வீட்டிலே ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு தான் இருக்கும். அப்படி நான் ரீசெண்டாக பார்த்து ஆச்சரியப்பட்ட வீடியோ தான் இந்த ஏபிசி ஜாம். கொஞ்சம் கூட சுகரே சேர்க்காம இவ்வளோ ஈஸியாக டேஸ்டான ஜாம் வீட்டிலே செய்யலாமா அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஜாம் செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு பன் பட்டர் ஜாம் ஞாபகம் வந்துருச்சு. பட்டரையும் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துடலான்னு பட்டரையும் எடுத்துட்டு அதுக்கும் மறுநாள் தான் பன்னு செஞ்சேன். இதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியாக கொண்டு போகணும் சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அந்த பண்ணை வந்து கோதுமை மாவில் செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் செய்யலை, மைதாவில் தான் செஞ்சேன். ஏன்னா 2 தடவை செஞ்சு ஃப்ளாப் ஆகிடுச்சா, அதோட டேஸ்ட்டும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலையா, அதனால் மைதாலே செஞ்சுட்டேன். அதனால் ஹெல்த்தி அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நானே செஞ்சேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஜாம் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன் பட்டர் ஜாம்னாவே அந்த மவுண்ட் ரோட்டில் பிலாலில் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நான் செஞ்ச இந்த பன் பட்டர் ஜாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரெசிபி வேணும்னு கேட்பீங்க அடுத்த வீடியோவில்.